நம்ம ஏற்கனவே கருடனை பத்தி ஒரு எபிசோடு ஒன்று நம்ம பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. அதாவது சில சப்தங்கள் இருக்கு இல்லையா, அது நாமாக்கள் அப்படின்றதாக இருக்கு, மந்திரங்கள் அப்படின்றதாக இருக்கு. நாமாவளியா சொல்றோம். இப்ப விஷ்ணு சகஸ்ரநாமத்தையே விஸ்வம் விஷ்ணு வஷட்காரகான்னு சொன்னோம்னா அது நாமாவளி ஆயிடுறது, பகவானுடைய திருநாமங்கள் ஆயிடுறது. அதே நாம பிரணவத்தோட ஓம்ன்றதாக சேர்த்துட்டு நமகான்னு சேர்த்து சொன்னோம்னா அது மந்திர பீஜமா நமக்கு அது வருது. அது புரியுதா? சோ நாம சங்கீர்த்தனம்னு வரும்பொழுது அதனுடையதான ஸ்டேட்டஸ் வேற, மந்திரங்கள் வரும்பொழுது ஆனா ரெண்டுத்துடைய பலன் ஒண்ணுதான். ஸோ நம்ம எப்போ பார்த்தாலும் மந்திரங்களை சொல்ல முடியாது. ஏன்னா மந்திரத்தை சொல்லும் பொழுது சில நியமங்கள் இருக்கு, சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அது குளிச்சுட்டு கொஞ்சம் சுத்தமாக இருந்துட்டு அந்த ஜபதவங்கள் பண்ணச்சேதான் மந்திரங்களை சொல்லணும். மற்ற சமயங்களில் நம்ம பகவானுடைய நாமாக்களை எப்போ வேணா சொல்லலாம், டாய்லெட்ல உட்காந்துட்டும் சொல்லலாம். அவ்வளோ கிளியரா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நாமாவளின்னு வருது. அதுல பல மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்கள்ல பல சித்திகள் இருக்கு. மந்திரங்கள்ல பிரசித்தி பெற்றதான மந்திரங்கள்ல கருட பஞ்சாட்சரின்றதாக 5 அக்ஷரங்களுடைய கருட மகாமந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தினுடைய பவர் ரொம்ப விசேஷமானது. அது கருட தியானத்தினால ஏற்படக்கூடியது. சுவாமி வேதாந்த தேசிகனை போல மகான்கள்லாம் கூட முதல்ல கருட மந்திரத்தை ஜபம் பண்ணி சித்தி பெற்றுதான் அதுக்கப்புறம் ஹயக்ரீவ சாட்சா்காரம் கிடைத்தது என்பதை நம்ம குரு பரம்பரையில பார்க்கிறோம். அப்போ அடியனுடைய ஒரு பர்சனலாகவும் எனக்கு எல்லா விதத்திலையும் என் கூட இருந்து என்னை ரட்சிக்கக்கூடியவராகவும் சக்சஸ் கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் கருத்மான். அதனால இப்ப ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா, ஜெய ஸ்ரீராம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஜெய கருட சுபர்ணா